எபிசோட் 55 ஷீலாவின் அவமானம். சாணக்கியா குடும்பத்திற்கு இன்விடேஷன் கொடுக்காமல் அவர்களை அவமானப்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள் எம்ஜி ஃபார்மா. அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காக கல்கி மயூரியாக தனக்கு வந்திருந்த இன்விடேஷனை கொடுத்து அவர்களை உள்ளே அழைத்து வந்திருந்தாள். ஆனால் அவர்களிடம் உண்மையை கூறாமல் அந்த இன்விடேஷனை கொடுத்தது விஜய்தான் என்று அவள் பொய் சொல்லியிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் விஜயும் அங்கு வந்து சேர்ந்தது அவளுக்கு பெரும் குழப்பமாக போனது. அவன் சாணக்கியாவிடம் வந்து பேச தொடங்கியிருந்தான். தாம் சொல்லிய பொய் அனைவருக்கும் தெரிய போகிறது என்று கல்கி பயந்தாள். விஜயை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று பார்வையால் சைகை காட்டிக் கொண்டிருந்தாள். உடனே சாணக்கியா, எங்களுக்கு உள்ள வர இன்விடேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விஜய் என்று கூறினார். அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. நாம் எப்பொழுது இவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தோம் என்று குழம்ப தொடங்கினான். அவர்கள் பேசுவதை பின்னால் இருந்த கல்கி கேட்டுக் கொண்டிருந்தாள். தான் சொன்ன பொய் இதற்குள் முடிவுக்கு வரும் என அவள் எதிர்பார்க்கவில்லை. விஜய் என்ன சொல்ல போகிறான் என கவனிக்க தொடங்கினாள். அவனை பார்த்து கண்களை சுருக்கி முகத்தை ஆட்டி ஏதோ சைகை செய்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ சொல்லுவதை கவனித்த விஜய் புன்னகையுடன் நகர்ந்து கொண்டான். கல்கி அவனை நன்றியுடன் பார்த்தாள். அந்த பார்வை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் பின்பு சாணக்கியா குடும்பத்திடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு விஜய் மெதுவாக நகரத் தொடங்கினான். அவர்களிடம் மட்டும் பேசிவிட்டு தன்னிடம் பேசாமல் செல்கிறான் விஜய் என்பதை அறிந்த கல்கிக்கு வெறுப்பாக இருந்தது. அவளின் முகம் வாடத் தொடங்கியது. அதனை கவனித்த விஜய் சாணக்கியாவும் காயத்ரியும் வேறு பக்கம் நகர்ந்து சென்ற பின்னர் கல்கி அருகே வந்து பேச தொடங்கினான். கல்கி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். அதற்கு அவள், நல்லா இருக்க விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க என்று பதிலுக்கு கேட்டாள். அவனும் நல்லா இருக்கேன் கல்கி என்று கூறினான். அப்பொழுதும் அவனுக்கு தனது தம்பி பெண் குழந்தை பற்றி கூறியது நினைவுக்கு வந்தது. ஆகவே கல்கியிடம் அவளின் குழந்தையை பற்றி விசாரிக்க தொடங்கினான். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டான். அதற்கு கல்கி, எஸ், ஒரு பொண்ணு, ஆனா கூட கூட்டிட்டு வரல. இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன் என்று கூறினாள். மேலும் குழந்தை அபினவ் நல்லா இருக்கானா என கேட்டாள். அப்பொழுது அவன் நல்லா இருக்கான் என கூறினான். அபினவ் பற்றி பேசும்போது கல்கியின் குரல் அன்பாக இருந்தது. உடனே விஜய், உங்க குழந்தைய பார்க்க ஆசையா இருக்கு. உங்க குழந்தைய சரியா பார்த்ததே இல்ல. உங்கள மாதிரி இருக்குமா என்று ஆவலுடன் கேட்டான். அதற்கு கல்கி, என்ன மாதிரி இருக்காது, அவங்க அப்பா மாதிரி இருக்கும் என்று கூறினாள். உடனே விஜய், அப்படியா, ஏதாவது போட்டோ இருந்தா காட்டுங்க, நான் பாக்குறேன் என்று கேட்டான். அவனுக்கு புதிதாக பெண் குழந்தையின் மீது ஆவலும் ஆசையும் வந்திருந்தது. ஆகவே அவன் அவ்வாறு கேட்டான். இவ்வளவு நேரம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த கல்கிக்கு பழைய நினைவுகள் வரத் தொடங்கின. இப்பொழுது இந்த போட்டோவை அவனிடம் காட்டினால் ஏதேனும் குழப்பம் ஏற்படும் என்று நினைத்துக் கொண்டாள். விஜய் இப்படி கேட்பான் என்று எதிர்பார்க்காத கல்கி எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று நினைக்க தொடங்கினாள். அப்போது அருகே வந்த காயத்ரிக்கு இருவரும் பேசிக் கொண்டிருந்த இறுதி வரிகள் மட்டும் கேட்டன. என்ன கல்கி, பாப்பாவோட போட்டோ வேணுமா? உன்கிட்ட இல்லையா? நான் கூட பாப்பாவை ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை காட்டுறேன் என்று கூறிக்கொண்டே தனது போனில் தேட தொடங்கினாள். அதை கண்டதும் கல்கிக்கு மிகவும் பயம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் தெரிந்தால் விஜய் எப்படி நடந்து கொள்வான் என்று பயப்பட தொடங்கினாள். உடனே அவள் அருகே இருந்த காயத்ரியை சமாளிக்க நினைத்தாள். உடனே அவள், அங்க பாருங்க, மாமா உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ பிசினஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன், சீக்கிரமா போங்க என்று கூறினாள். அந்த நேரத்தில் காயத்ரியும் அங்கே பார்த்தாள். அங்கே சாணக்கியா மற்றொருவரிடம் பிசினஸ் பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். இந்த நேரத்தில் நாம் அவர்களை தொல்லை செய்கிறோம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆகவே சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் நான் வரேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கினான். அவன் சென்றவுடன் காயத்ரி விரைவாக சென்று சாணக்கியாவுடன் நின்று கொண்டாள். இருவரும் சேர்ந்து அங்கே ஒருவருடன் பிசினஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். விஜய் அங்கிருந்து சென்ற பிறகு கல்கி பெருமூச்சு விட்டுவிட்டு தப்பித்தோம் என அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகரத் தொடங்கினாள். விஜயும் தனது மேனேஜர் இருந்த இடத்திற்கு சென்று அவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவ்வாறு செல்லும் போது கல்கியின் மகளை பற்றிய நினைவு விஜய்க்கு வந்தது. உடனே தன்னுடன் இருந்த மேனேஜரை பார்த்து பேச தொடங்கினான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த கல்கியோட பொண்ணோட போட்டோ வேணும், அதை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்று கேட்டான். அதற்கு அந்த மேனேஜரும், ஷூர் சார், கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடலாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அங்கே ஆறுமுகமும் சாணக்கியாவும் பிசினஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் சாணக்கியா சொல்லிய விஷயங்களை ஆறுமுகம் புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவர் ஒத்துக்கொள்வதாக தெரியவில்லை. தொடர்ந்து முரண்பாடாக பேசிக் கொண்டிருந்தார். காயத்ரியும் அந்த இடத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவளும் அவனை எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை. அப்பொழுது கல்கி அந்த இடத்திற்கு வந்தாள். மெதுவாக சென்று காயத்ரிக்கு அருகில் நின்று கொண்டாள். அப்போது காயத்ரி அந்த மனிதனை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார். அவருக்கு ஒரு 40-45 வயது இருக்கும். கல்கி, இவர் பேரு ஆறுமுகம், இங்க இருக்கிற முக்கியமான டீலர். ஆறுமுகம் ஏஜென்சி இவருடையதுதான். நம்ம கிட்ட இருந்து ரொம்ப நாள் டேப்லெட் வாங்கிட்டு இருந்தா.
இருந்தாங்க. இப்ப அவங்க நம்ம கூட பண்ற பிசினஸ் குறைஞ்சு போச்சு. அத பத்தி தான் உங்க மாமா கேட்டுட்டு இருக்கிறாரு என்று கூறினாள். உடனே கல்கியும் அவர்கள் பேசிக் கொள்வதை கவனிக்க தொடங்கினாள். சாணக்கியா, ஆறுமுகம், நீங்க பல வருஷமா நம்ம கூட பிசினஸ் பண்றீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நீங்க பண்ற பிசினஸ் செய்யற அளவு குறைஞ்சுகிட்டு வருது. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு ஆறுமுகம் பேச தொடங்கினார். நீங்க எவ்வளவு மறைச்சாலும் உண்மையை ஒத்துக்கத்தான் செய்யணும். உங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி மொத்தமா படுத்துருச்சு. பிசினஸ் முன்ன மாதிரி இல்ல. ஒரு காலத்துல உங்களுக்கு பேரும் புகழும் இருந்துச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப எதுவுமே இல்ல. எம்ஜி பார்மசி கிட்ட தான் இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்குறேன். நானும் நம்ம பழக்கம் விட்டு போயிட கூடாதுன்னு கொஞ்சம் அளவு உங்ககிட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எம்ஜி பார்மசி கிட்ட தான் என்னோட பிசினஸ் மொத்தமா நடந்துட்டு இருக்கு என்று கூறினான். அதனை கேட்டதும் சாணக்கியாவுக்கும் காயத்ரிக்கும் பெரும் அதிர்ச்சியாக போனது. தங்களுடைய மிக வேண்டிய கஸ்டமரை தங்கள் பக்கம் இருந்து அவர்கள் பக்கம் இழுத்துக் கொண்டதை நினைத்து அவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள். இத்தனை ஆண்டுகால கொடிகட்டி பறந்த பிசினஸ் முடிவடையும் நிலைக்கு சென்றதை இருவராலும் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அது மட்டுமின்றி பழக்கத்திற்காக பிசினஸ் செய்கிறோம் என்று அவர் கூறியது சாணக்கியா குடும்பத்தை அவமானப்படுத்துவதாக இருந்தது. அதுவும் அவருக்கு மேலும் வேதனையை சேர்த்தது. உடனே சாணக்கியா பேச தொடங்கினார். நாம எத்தனை வருஷம் பிசினஸ் பண்ணிருக்கோம். இப்ப என்னோட நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அதுக்கு என்ன விட்டுட்டு போனா எப்படி? இதெல்லாம் நல்லா இருக்கா என்று கேட்டார். உடனே ஆறுமுகம் தெளிவாக பேச தொடங்கினார். நம்ம 2 பேருக்கு இடையில பல வருட நட்பு இருக்கு, நல்லா இருக்கு, அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிசினஸ் வந்துட்டா நட்பையும் உறவையும் பார்க்க கூடாது. நமக்கு கிடைக்கிற லாபத்தையும் கம்பெனி வளர்ச்சியை மட்டும் தான் பார்க்கணும். இப்பவே எம்ஜி பார்மசி கூட பிசினஸ் பண்ணாதான் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நாமெல்லாம் பிசினஸ் பீப்புள் இல்லையா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா சார்? அதனாலதான் நான் அவங்க கிட்ட பிசினஸ் பண்றேன் என்று கூறினான். மேலும் ஆறுமுகம் தொடர்ந்து பேசினார். அதுவும் இல்லாம உங்க கூட பிசினஸ் பண்ணா எனக்கு மருந்து சப்ளை பண்ண மாட்டேன்னு எம்ஜி பார்மா சொல்லிட்டாங்க. ஒரே ப்ராடக்டோட டீலரா இருங்கன்னு பிரஷர் போடுறாங்க. இனிமே என்னால உங்க கூட பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம பிசினஸ் டீல நாம க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சு என்று கூறினார். இதனை கேட்டதும் சாணக்கியாவிற்கு பெரும் அதிர்ச்சியும் அவமானமும் ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக தங்களுடன் பிசினஸ் செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல வாடிக்கையாளர்களை விட்டு செல்வது மிகுந்த வேதனையையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் சாணக்கியா, இப்படி சொன்னா எப்படி? உங்களை நம்பி நான் நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு நான் என்ன பண்றது? நீங்க இந்த ஒரு வாட்டி ஆஸ் யூசுவல் வாங்கிக்கங்க. அப்படி பண்ணா எங்களுக்கு நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணதா இருக்கும் என்று கெஞ்சும் நிலைக்கு சென்றார் சாணக்கியா. உடனே ஆறுமுகம் சிறிது நேரம் சிரித்துவிட்டு பேச தொடங்கினார். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து இந்த வாட்டி வாங்கிக்கிறேன். ஆனா எனக்கு 60% டிஸ்கவுண்ட் வேணும் என்று கூறினார். அதனை கேட்டதும் சாணக்கியா பெரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். 60% டிஸ்கவுண்டில் ஒரு பொருளை விற்பதற்கு விற்காமல் இருக்கலாம். அவ்வாறு தயாரித்து விற்றால் தனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று புரிந்து கொண்டார். சார், நீங்க 60% டிஸ்கவுண்ட் கேக்குறது அடிமாட்டு விலை கூட இல்ல. அதை விட ரொம்ப கம்மியான விலைக்கு கேக்குறீங்க. இதை எப்படி ஒத்துக்க முடியும் என்று கூறினார். உடனே ஆறுமுகம் இகழ்ச்சியாக பேச தொடங்கினார். நீங்க இதுக்கு ஒத்துக்கலனா எனக்கு இந்த டீலிங் வேணாம் சார். தப்பா நினைக்காதீங்க. என்னால அந்த ரேட்டுக்கு தான் வாங்க முடியும். உங்க ப்ராடக்ட்ஸ் பெருசா போக மாட்டேங்குது. நீங்க இதுக்கு அக்செப்ட் பண்ணலனா ரெடி பண்ண மாத்திரை எல்லாம் டேட் முடிஞ்சு உங்களுக்கு தான் வேஸ்டா போகும். லாஸ் உங்களுக்கு தான் என்று கூறினார். அதனை கேட்டதும் சாணக்கியாவிற்கு மிகவும் வருத்தமாக போனது. தனது நிலை சிறிது இறங்கிவிட்டதால் இவர்கள் படுத்தும் பாட்டை நினைத்து வருந்த தொடங்கினார். மனிதர்களுடைய இயல்பு இதுதான் என்பதை புரிந்து கொண்டார். உடனே சாணக்கியா, ஆறுமுகம், பிசினஸ்ல அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். அதுக்காக நம்ம பல வருஷ டீலிங் க்ளோஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். 20% டிஸ்கவுண்ட் தரேன், ஓகேவா என்று கூறினார். உடனே ஆறுமுகம், நீங்க 20% கொடுக்கறீங்க சரி, ஆனா எனக்கு 40% கொடுக்கறதுக்கு ஆல் ரெடியா இருக்கு. அந்த எம்ஜி பார்மசிக்காரவங்க அவங்க டேப்லெட்ஸ் அந்த விலைக்கு தான் கொடுக்கறாங்க. தப்பா நினைக்காதீங்க சார், இது பிசினஸ் இல்லையா? இந்த சூழ்நிலையில நான் எப்படி உங்க கூட டீலிங் பண்றது என்று கேட்டார். அதற்கு சாணக்கியா, உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு லாஸ் தான் ஏற்படும். இது உங்களுக்கே தெரியும். ஆனா தாங்கக்கூடிய லாஸ் 60% கொடுத்தா நான் பிசினஸ் மூட வேண்டியதுதான். அந்த லாஸ்ல இருந்து என்னால திரும்ப வரவே முடியாது என்று கூறினார். அதற்கு ஆறுமுகம், இப்பவும் உங்க பிசினஸ் க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய நல்ல கஸ்டமர் நிறைய பேர் அவங்க பக்கம் போயிட்டாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு. இப்ப பயங்கர ஃபேமஸ் எம்ஜியோட ப்ராடக்ட்ஸ். நீங்களும் எதனா பண்ணுங்க, இல்லனா கஷ்டம் என்று கூறினார். உடனே சாணக்கியா, எங்களால அவங்க மாதிரி பண்ண முடியும். ஏன், அவங்களுக்கும் மேலேயே பண்ண முடியும். இப்ப எங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளவுதான். ஆனா டேக் மை வேர்ட், we will bounce back from this என்று உறுதியாக கூறினார். அதனை கேட்ட ஆறுமுகம் சற்று ஏளனமாக பேச தொடங்கினார். அவங்க ஒரு மாசத்துக்கு புது புது மருந்தா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க சார். ஆனா நீங்க இந்த மாதிரி நேரத்துல சும்மா இருக்கீங்க. உங்களால இனி அவங்க கூட காம்படேட் பண்ண முடியாது என்று கூறினார். இவ்வாறு அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் நிலையான முடிவு எதுவும் ஏற்படவில்லை. அப்போது திடீரென மற்றொரு புறத்திலிருந்து ஷீலா வந்தாள். அவள் எப்படி அங்கு வந்தாள் என்பது குறித்து அங்கே இருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை.
தெரியவில்லை. கல்கியும் காயத்ரியும் அவளை வியப்புடன் பார்த்தார்கள். ஷீலாவும் ஆறுமுகமும் பள்ளி கல்லூரிகளில் ஒன்றாக படித்தவர்கள். ஒரு கட்டத்தில் ஷீலாவை ஆறுமுகம் விரும்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அவள் சிறிது கூட அவனை ஏற்கவில்லை. பலமுறை அவனை அவமானப்படுத்தி இருந்தாள். ஆனால் ஆறுமுகமும் அவளை விடாமல் தொல்லை செய்து வந்தான். காலப்போக்கில் அனைத்தும் மாறிவிட்டது. இந்த பழைய நினைவுகளை தன் மனதில் ஏற்றிக்கொண்டு ஆறுமுகம் அவளை இகழ்ச்சியாக பார்த்தான். ஷீலா உடனே, ஆறுமுகம், நாங்க 20% டிஸ்கவுண்ட்ல தரோம், நீங்க சரின்னு சொல்லி டீல முடிங்க என்று கூறினாள். அதனை கேட்டவுடன் ஆறுமுகமும் மிகவும் இகழ்ச்சியாக பதில் பேச தொடங்கினார். ஓகே, டிஸ்கவுண்ட் இல்லாம டீலிங் எடுத்துக்கிறேன், ஆனா ஷீலா எனக்காக ஒண்ணு பண்ணணும் என்று கூறினான். உடனே அவள் என்ன பண்ணணும் கேட்க, அதற்கு அவன், காலேஜ்ல இருந்து நான் கேக்குறதுதான் இப்பவும் கேக்குறேன், நீ என் கூட வந்து இரு என்று எந்த ஒரு கூச்சமும் இன்றி அனைவரின் முன்பும் கூறிவிட்டு கொடூரமாக அவளை பார்த்தான். அதனை கேட்டதும் ஷீலாவுக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. அந்த நேரத்தில் அருகே இருந்த சாணக்கியாவுக்கும் காயத்ரிக்கும் மிகவும் அவமானமாக போய்விட்டது. இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தன் மீது இவ்வளவு வக்ரமான புத்தியுடன் இவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு ஷீலா வருந்த தொடங்கினாள். அவளின் கண்கள் கலங்கியது. ஷீலாவுக்கு மிகவும் அவமானமாய் போய்விட்டது. அதற்கு மேல் என்ன பேசுவது என்று கூட தெரியவில்லை.